சரண் கிருஷ்ணா யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கின்றேன். உங்கள் வீட்டில் இந்த 2 அறிகுறிகள் அடிக்கடி தென்பட்டால் உங்கள் வீட்டில் இறந்தவர்கள் சொர்க்கத்தில் இருக்கிறார்கள் என அர்த்தம். அது எந்தெந்த அறிகுறி அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். நம்ம சேனலில் உள்ள வீடியோவை ஃபஸ்ட் டைம் நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம சேனலில் தொடர்ந்து குலதெய்வ பதிவுகள், ஆன்மீக தகவல்கள் வந்து கொண்டே இருக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம வீட்டில் பல வகையான அதிர்வலைகளை நம்மளால உணர முடியும். அது நல்ல அதிர்வலைகளா, தீய அதிர்வலைகளா அப்படிங்கிறத நம்ம தான் தெரிஞ்சுக்கணும். ஒரு சில அதிர்வலைகள் மூலம் நமக்கு நல்ல விஷயங்கள் அடிக்கடி நடக்கும். அப்ப நம்ம கட்டாயம் தெரிஞ்சுக்கலாம், நம்ம வீட்ல ஒரு தெய்வ சக்தி இருக்கு, முன்னோர்களின் நேர்மறை ஆற்றல் இருக்கின்றது அப்படிங்கிறது. ஒரு சில அதிர்வலைகள் ரொம்பவே கஷ்டத்தை கொடுக்கும். அந்த அதிர்வலைகள் வந்ததுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா, வீட்ல ஒருத்தருக்கு மாத்தி ஒருத்தருக்கு உடல் உபாதைகள் வந்து கொண்டே இருப்பது, ஏதோ ஒரு பிரச்சனை தொடர்ந்து கொண்டே இருக்கும். அது என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு மோசமான கண் திருஷ்டி இருக்கலாம். இல்ல வேற ஏதேனும் எதிர்மறை ஆற்றல்கள் உங்கள் வீட்டில் அதிகமாக இருக்கலாம். இப்ப உங்க வீட்ல இந்த 2 அறிகுறிகள் அடிக்கடி உங்க வீட்ல தென்படுது அப்படின்னா, உங்க வீட்ல இறந்தவர்கள், உங்க முன்னோர்கள் எல்லாமே சொர்க்கத்தில் இருக்கிறார்கள். அவர்களோட ஆசீர்வாதம் உங்களுக்கு பரிபூரணமாக இருக்கின்றது அப்படிங்கிறத நீங்க தாராளமா தெரிஞ்சுக்கலாம். அதுல முதல் அறிகுறி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்க வீட்ல நீங்க செல்ல பிராணிகள் வளர்க்குறீங்க. நாய், பூனை இது போன்ற செல்ல பிராணிகள் நீங்க வளர்க்குறீங்க அப்படின்னா, திடீர்னு ஒரு வெற்றிடத்தை பார்த்து, அதாவது எந்த ஒரு பொருளும் இல்லாத ஒரு இடத்தை பார்த்து, நாய் வாலாட்டுவது, அந்த மிருகங்கள் துள்ளி குதிச்சு மகிழ்ச்சியை வெளிப்படுத்துவது, இது அனைத்துமே அந்த இடத்துல முன்னோர்கள் இருக்கிறார்கள். ஒரு நேர்மறை ஆற்றல் இருப்பதை உணர்த்துகின்றது. மிருகங்களின் கண்களுக்கும் நேர்மறை மற்றும் எதிர்மறையின் அதிர்வுகளை உணர முடியும். அதேபோல நம்ம வீட்டுக்கு ஏதேனும் ஒரு தீய சக்தி வந்தாலுமே, திடீர்னு நாய் பார்த்தீங்கன்னா, வாசல்ல குலைச்சிக்கிட்டே இருக்கும். உள்ளயே விடவே விடாது. அது ஏன் என்ன யாருமே இல்லையே அப்படின்னா, ஒரு எதிர்மறை சக்தி உங்க வீட்டுக்குள்ள வரப்போது. அதை நாய் உள்ள விடாம கத்திக்கிட்டே இருக்கு. ஒரு குடும்பத்துல உள்ள இறந்தவர்கள், முன்னோர்கள் அவர்கள் ரொம்பவே சந்தோஷமா இருக்காங்க. அவங்களோட ஆன்மா நிம்மதியா இருக்கு. உங்களுக்கு அந்த முன்னோர்களின் ஆசீர்வாதம் இருக்கு அப்படின்னா, உங்க வீட்ல கட்டாயம் இது போன்ற நிகழ்வுகள்லாம் நடந்திருக்கும். அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வீட்டில் எப்போதுமே அமைதியாக இருப்பது, மகிழ்ச்சியாக இருப்பது, சுப காரியங்கள் தடைகள் ஏதும் இல்லாமல் நடப்பது, குடும்ப உறுப்பினர்கள் உடல் நலத்துடன், மன அமைதியுடன் இருப்பது, அது மட்டும் இல்ல நல்ல சகுனங்கள் அடிக்கடி கனவில் தோன்றுவது, மேலும் உங்கள் வாரிசுகள், அதாவது உங்க குடும்பத்துல ஒரு குழந்தை பிறக்குது அப்படின்னா, அது முன்னோர்களின் சாயல்ல குழந்தை பிறந்துச்சுனாலே, உங்க குடும்பத்திற்கு குலதெய்வத்தின் அனுக்கிரகமும், உங்க முன்னோர்களின் அனுக்கிரகமும் நிறைவாக இருக்கின்றது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம். இதற்கு எதிர்மாறாக, அதாவது நீண்ட கால கஷ்டங்கள் வந்து கொண்டே இருப்பது, பிரச்சனைகள், தடைகள், சண்டை, சச்சரவு, உடல்நலக் குறைவு இது போன்றே இருந்தால், உங்க முன்னோர்கள் கோபமாக இருக்கிறார்கள் அல்லது முன்னோர்கள் சாபமிட்டிருக்கலாம் உங்க குடும்பத்திற்கு அப்படின்னும் நம்பப்படுகின்றது. இதெல்லாம் போக்கணும்னா என்னங்க செய்யணும்? ஒவ்வொரு அமாவாசையும் உங்க முன்னோர்களை நினைத்து தர்ப்பணம் கொடுங்கள். தர்ப்பணம் கொடுக்கிற வழக்கம் இல்லாதவர்கள் உங்க முன்னோர்களை நினைத்து அருகில் இருக்கிற கோவில்கள்லையோ அல்லது உங்களால முடிந்த அன்னதானங்களை செய்யுங்கள். அன்னதானம் செய்ய செய்ய கண்டிப்பா முன்னோர்களின் கோபம் அனைத்தும் விலகும். முன்னோர்களின் சாபமும் உங்களை விட்டு விலகும். 2வது அறிகுறி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்க முன்னோர்கள் உங்கள் வீட்டில் இறந்தவர்களை நீங்கள் நினைக்கும் போது உங்களுக்கு ஒரு விதமான பாதுகாப்பான உணர்வு ஏற்படுதல், ஆழ்ந்த அமைதி ஏற்படுதல், இது போன்று உங்களுக்கு ஒரு உணர்வு உண்டானால் கண்டிப்பாக அவர்களுடைய ஆன்மா சொர்க்கத்தில் இருக்கிறது. அவர்கள் மகிழ்ச்சியாக இருக்கிறார்கள் என்று பொருள். அது மட்டுமல்ல, உங்க பூஜை அறையில விளக்கு ஏற்றி முன்னோர்களை நினைத்து வழிபாடு செய்யும்போது, உங்க பூஜை அறையில விளக்கு ஏத்திட்டீங்க. உங்க முன்னோர் படத்துக்கு முன்னாடி ஒரு விளக்கு ஏத்துறீங்க. இல்ல உங்க முன்னோர் படத்துக்கு முன்னாடி நீங்க நிக்கிறீங்க. அவங்கள நினைக்கும்போது விவரிக்க முடியாத ஒரு நிம்மதியும், ஒரு நேர்மறை ஆற்றலும் உங்களுக்கு தோன்றினால், அவர்கள் சொர்க்கத்தில் இருக்கிறார்கள். நான் நிம்மதியா இருக்கேன். நீயும் நிம்மதியா இரு அப்படிங்கிற ஒரு உணர்வை உங்களுக்கு கொடுத்து கொண்டே இருப்பார்கள். இந்த 2 அறிகுறிகளும் நம்ம வீட்ல அடிக்கடி தென்படுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா, எப்போதுமே தென்படும். ஆனாலும் இந்த ஒரு சில குறிப்பிட்ட நாட்கள்ல அதிகமாக தென்படும். அது எந்தெந்த நாட்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா,
தை அமாவாசை, ஆடி அமாவாசை, புரட்டாசி அமாவாசை, அது மட்டும் இல்ல மார்கழி மாதம் சுக்லபட்ச ஏகாதசி என்று சொர்க்க வாசல் திறக்கப்படும் அன்றும் இது போன்ற அறிகுறிகள் அதிகமாக தென்படும். உங்களுக்கு முன்னோர்களின் ஆசீர்வாதம் இருக்கு அப்படின்னு நீங்க நம்புனீங்கன்னா, மறக்காம இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிருங்க. உங்களுக்கு உங்க குலதெய்வத்தை ரொம்பவே பிடிக்கும் அப்படின்னா, ஓம் என் குலதெய்வம் நமக அப்படிங்கிற கமெண்ட்ஸ மறக்காம எங்களோட கமெண்ட் செக்ஷன்ல ஷேர் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் என்ற நம்பிக்கையில் மற்றொரு வீடியோவில் சந்திக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இது உங்கள் சரண் கிருஷ்ணா யூடியூப் சேனல். நன்றி, வணக்கம்.